நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நான் ஒரு ஆஃப் பாயில் பைத்தியங்க. சாப்பிட தெரியாது, பட் எனக்கு பிடிக்கும். அப்புறம் ஆனால் சூடாக சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு எடுத்து போட்டுருவேன். அப்புறம் கண்ணில் தண்ணிலாம் வரும், லாஸ்ட்டில் இருக்கும் அந்த கிளிப்பு. அப்புறம் சரி சேலரி வந்துச்சு, ஒசூரில் ஒரு ஹோட்டல் தான் ட்ரை பண்ணலான்னு கிளம்புனோம். போய் பார்த்தா தான் தெரியுது ஃபுல்லு கூட்டங்க. அந்த துணிக்கடையில் ஃபங்க்ஷன் டைம்லாம் எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு. நாங்கள் கேட்டது கொடுக்கவே இல்லை அவங்க ஆர்டரில். ஏன்னா அவ்வளோ ரஷ். நியூ இயர் அன்னைக்கு போனோம் நாங்கள். பார்த்தா அப்புறம் இட்லி, சிக்கன் குழம்பு, அப்புறம் வீட்டு ஸ்டைலில் இருந்துச்சு. அதில் வந்து அஜினமோட்டோ எதுவுமே ஆட் பண்ணாமல் அவங்களே செய்கிறது. ஒரு முஸ்லீம் கடை ஷாப்பு. வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் அந்த நூல் பரோட்டா என்னோடய ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். அப்புறம் நாங்கள் வந்து தந்தூரி கேட்டோம். அதுவும் ரஷ்ஷில் கொடுக்க முடியாதம்மா, இன்றைக்கி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கிடச்சதெல்லாம் சாப்பிட்டோம். தோசை, இட்லி. எனக்கு எப்போவுமே இந்த இட்லி தோசை ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சாப்பிட்டு நாங்களும் வெயிட் பண்ணுறோம், இப்போ இன்னும் ஏதாச்சும் ஆர்டர் சொல்லலான்னு பார்த்தா, பட்டு இன்றைக்கி இவ்வளோதாமான்ற அவங்களே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் சாப்பிட்டு வயிறு ஃபில்லிங்காக இருந்துச்சு. அந்த ஆஃப் பாயில் தாங்க அல்டிமேட்டு. 2 பேரும் பார்த்து சிரிச்சிட்டுலாம் போயிட்டாங்க. ஒரு அசிங்கமாக போயிடுச்சு. நான் வீடியோ எடுத்துகிட்டே அண்ணாந்து போடாமல் அப்படியே வாயில் போட்டேன். கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. டேஸ்ட் வேறு லெவல் இருந்துச்சு. அஃபோர்டபுள் ப்ரைஸுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அதிகம் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.